உங்களை ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார். நீங்க தேவனிடத்துல தாழ்மையா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை உயர்த்துவார். 2 பேரு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண வராங்க. அப்போ தேவாலயத்துல ஜெபம் பண்ண வரும்போது ஒருத்தன் என்ன சொல்றான்? நான் பாவி, நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வெளியில நின்று ஜெபம் பண்ணி அழுது கண்ணீர் சிந்துறான். இன்னொருத்தன் நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். நான் காணிக்கை செலுத்துறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஆனா தேவன் யாரை அங்கீகரிக்கிறாரு? யார் தன்னைத்தானே தாழ்த்தினானோ, நான் பாவி அப்படி. இன்னைக்கு நம்ம பாவின்னு சொல்ல தேவையில்ல. ஆனா நாம நம்மளுடைய சுய நீதியினால நீதியை பெற்றுக்கொள்ளல. நான் பாவிதான். ஆனா இயேசு கிறிஸ்துவினாலதான் நம்ம நீதியை பெற்றுக்கொண்டோம். அப்போ அவன் தன்னைத்தானே எப்படி தாழ்றான்? நான் பாவி, நான் இந்த வரத்துக்கு கூட தகுதி இல்லாத